ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு ஒரு வழியா அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அதனால நிலாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் அந்த அம்மாவை பார்த்துட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த இடத்த காட்டுறேன், அவங்களையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உண்மையாவா சொல்கிறீங்க? இவ்வளோ சீக்கிரமாக நடக்கணும், அதை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அவங்க சோழன் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு நான் என் ஃப்ரெண்டோட கடையிலேயே நான் தங்கிக்கிறேன், வட்டிக்காரன் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருப்பான், அதனால் நீ எங்கேயாவது போய் தங்கிக்கோ, நான் சொல்கிற போது நம்ம வீட்டுக்கு வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து தான் அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சோழனும் நிலாவும் வராங்க. நீங்கள் எங்கள் கூட வந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இவங்க தான் பல்லவன், இவங்க தான் நீங்கள் விட்டுட்டு போன பையன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட ஃபோட்டோவை கட்டுறாங்க. இப்போ எதுக்கு என்னை தேடி வந்தீங்க? இத்தனை வருஷமாக உங்கள் பையனை பார்க்கணும், அந்த வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தோணுச்சு. ஆனால் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதை கேட்டோன்னே நிலாவும் சோழனும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சரிங்க, நீங்கள் பல்லவன்கிட்ட அவங்களுடைய முகத்தை ஒரு தடவை வந்து காட்டுங்க, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நடேசனோட வீட்டுக்கு அவங்களும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. நடேசன் பல்லவனோட அம்மாவை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.